श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியின் 7வது நாள், இன்றைய நாள் பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கெட்டிலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கெட்டிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். நாச்சியார் 2வது தோழியை எழுப்பும் கூடிய பாசுரம் தான் இந்த 7வது பாசுரம். எப்படி இந்த தோழியை எழுப்புகிறாள், காலை விடிந்ததற்கான விஷயங்களை என்னென்னலாம் சொல்லி இந்த தோழியை எழுப்புகிறாள் அப்படிங்கறத நம்ம அனுபவிக்க போறோம். எப்படி ஆரம்பிக்கிறா? கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அதாவது பெண்ணே, விடிந்ததற்கான காரணங்கள் பல பல. அதுல முதல்ல பிரத்யேகமா என்ன சொல்றா? அந்த ஆனை சாத்தான் பறவைகள், வலியங்குருவின்னு சொல்வதுண்டு, பரத்வாஜ பட்சிகள்னு சொல்வதும் உண்டு. அந்த பட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி பேசக்கூடிய சத்தம் கேட்கலையா? அதுவும் சாதாரண சத்தம் இல்ல, பேச்சரவம் கெட்டிலையோ பெய்ப்பெண்ணே அப்படின்னு வேற கோச்சுக்கிறா. பெய்ப்பெண்ணே என்றால் மதிகெட்டவளே, இவ்வளோ சத்தம் வருது, எழுந்துக்க முடியலையா உன்னால அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அது மட்டும் இல்லையா, பல காரணங்கள் இன்னும் சொல்றான்னு சொன்னோம் இல்லையா? காசும் பிறப்பும். காசும் என்றால் அச்சுத்தாலி, பிறப்பும் என்றால் ஆமைத்தாலி. 2 வகையான ஆபரணங்கள், புகுந்த வீடு ஆபரணம், பிறந்த வீடு ஆபரணம். இந்த மாதிரி ஆயர்குல பெண்கள்லாம் என்ன பண்றாலாம், 2 வகையான ஆபரணங்களை கழுத்தில் ஏந்தி கொண்டு அதை நடக்கும் போது ஜல் ஜல் ஜல்னு சத்தம் வரும் பாருங்கோ. அது மட்டும் இல்லையா, கைகள் வேற பேசுறதாம். அப்போ இவ என்ன பண்றா? விடியற்காலையில் எழுந்து அந்த தயிரை கடைவதற்கான படலத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த 2 தாளிகளும் எழுப்பக்கூடிய சத்தம் உன் காதில் வந்து விழவில்லையா? அந்த தயிர் கடையக்கூடிய சத்தம் உனக்கு காதில் வந்து விழவில்லையா? இவ்வளோ சத்தம் கேட்டும் நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது மட்டும் சொல்லல, இங்க ஆய்ச்சியர் குல பெண்களினுடைய சிறப்பா என்ன சொல்றா? வாசனரும் குழல் ஆய்ச்சியர். அந்த ஆய்ச்சியரானவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த கூந்தலானது நறுமணம் கொண்டது அப்படிங்கறதையும் சொல்லி, அந்த நறுமணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சத்தம் எழுப்பக்கூடியது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி பல வகையான விஷயங்கள் உன்னை தாக்கி இன்னும் நீ தூங்கின்னு இருக்கியா? சட்டன்னு எழுந்து வர வேண்டாமா? காலம்புற விடிஞ்சுடுத்து அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி எழுப்புறா. இவ்வளோ சொல்லியும் அந்த பொண்ணு எழுந்துக்கவே இல்லையா? சரி, ரொம்ப கோச்சுட்டோமோன்னு நினைச்சுட்டு என்ன பண்ணாலாம், சரி ரொம்ப கோச்சுக்க வேண்டாம், நாயக பெண் பிள்ளாய்மா, நீ தான் என்னதான் திட்டினாலும் என்ன பண்ணினாலும் சரி, இந்த ஒரு குழுவை நடத்தி கொண்டு அந்த ஒரு நம்ம பண்ணக்கூடிய அந்த நோன்பை முடிப்பதற்கான திறமை உனக்கிட்ட தான் இருக்கு. எங்க எல்லாரையும் அரவணைச்சு அழைச்சிட்டு போகக்கூடிய பெண்ணு நீதான், நாயகியாக திகழக்கூடியவள் நீ ஒருத்தி தான், பெண் பிள்ளாய் நீ என்ன பண்ணணும்? அந்த நாராயணன் மூர்த்திகள் பல 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 பல, அவனுக்கு நாமங்கள் பல பல பல, அதில் ஒருவனான கேசவனையும் பாடவும் வேண்டாமா? இல்ல, இவ்வளோ பேர் பாடின்னு இருக்கோம், கேட்டே கிடத்தியோ, நாங்க சொல்லியும் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயா? நீ தேசமுடையா இல்லையா? தேஜஸ் உடையவள் இல்லையா? நீ தூங்கலாமா? திரவேலூர் எம்பாவாய், ஓடி வந்து கதவை திற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை எழுப்புறா. ஆக இந்த பாசுரத்தினுடைய சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெருமாளுக்கு பலதரப்பட்ட நாமங்கள் இருக்கு. அனைத்தையும் கொண்டு அவனை நாம் என்ன பண்ணணும்? அவனை அனுபவித்து அவனுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் பிரத்யேகமாக கேசவன் அப்படிங்கிற நாமமானது இங்க அனுபவிக்கப்பட்டிருக்கு. கேசவன் என்ற நாமத்தின் பொருளானது என்ன அப்படின்னா, பெருமாளுக்கு வந்து அழகான குழல்கள், அதாவது பெருமாளினுடைய குழல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நல்ல கருத்த நிறத்தோடு அப்படியே ஜல் ஜல் ஜல்னு சத்தம் எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ கருமையான குழல்களா இருக்காம் பெருமாளுக்கு. அப்படி அழகான நீண்ட கருத்த குழல்களை உடையவன் தான் கேசவன் அப்படிங்கிற ஒரு நாமமும் நாம் அனுபவிக்கிறோம். கேசி என்கிற ஒரு அசுரனை அழித்ததால் பெருமாளுக்கு கேசவன் அப்படிங்கிற நாமமும் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவிக்கிறோம். இங்க நம்ம பஞ்சஸ்தவத்தில் என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னா, எப்படி நம்ம கூரத்தாழ்வான் இந்த கேசவன்கிற நாமத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி ஆயர் குலத்தில் பெண்கள் எல்லாம் தயிர் கடைந்தார்கள் இல்லையா? அப்போ இந்த கேசவனானவன் எப்படி வந்து அவளை எப்படி நல்ல மயக்கி அவளுடைய மனசை திருடினான் அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவிக்க போறோம். 2 ஸ்தவங்களை கொண்டு அனுபவிக்க போறோம். முதலில் வரதராஜ ஸ்தவத்தில் 31வது ஸ்லோகத்தை கொண்டு நம்ம அனுபவிக்கலாம். வரதராஜன் பேரருளாளனுடைய திருமுக மண்டல வர்ணனையின் ஆரம்பிக்கும் பொழுது கூரத்தாழ்வான் அந்த திருக்குழல்களின் வர்ணனை கொண்டு ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட திருக்குழல்களை உடையவன் பேரருளாளன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள்முடியோடு என்று ஆழ்வார்கள் அனுபவிப்பது போல
நல்ல கருமையான நிறத்தை உடைய கருங்குழல்களா இருக்கான் பெருமாளுக்கு. இதை பரபாக சோபை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு இங்க அனுபவிக்கிறார். முதல்ல பரபாக சோபைனா என்னங்கிறத நம்ம அனுபவிக்கணும். ஒரு நிறத்தினுடைய சன்னிதானத்தில் அதற்கு பிரதிபட்டமான, அதற்கு ஆப்போசிட்டா இன்னொரு நிறம் அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது சோபிக்கணும். அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு நிறமும் இன்னொரு நிறமும் இருக்கக்கூடாது. ஒண்ணு இன்னொன்னுத்தை தூக்கி கொடுத்து அந்த அழகை இன்னும் தூக்கி கொடுக்க வேண்டும். அப்படி சோபித்தால் அந்த சோபைக்கு பரபாக சோபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தோட அனுபவிக்கணும் அப்படின்னா, எப்படி பெருமாளினுடைய கரிய திருமேனியில் பிராட்டியானவள் ஹிரண்யவர்ணையானவள் இருக்காளோ, திகழ்கிறாளோ, அது பரபாக சோபை. பகலுக்கு இரவு பரபாக சோபை. 1000 கதிருடைய ஒளியை ஒத்த பெருமாளினுடைய திருமுக மண்டலத்திற்கு அந்த கருப்பு குழல்கள் பரபாக சோபை அப்படிங்கிறது இங்க அனுபவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க குழல்களை பேச காரணம் என்னன்னா, கேசவனை பற்றி அனுபவிச்சு கொண்டிருக்கோம். அப்ப எப்பேற்பட்ட குழல்கள்னு தெரிய வேண்டாமா? அப்ப பேரருளாளனின் கூந்தல்களானது காலராத்திரி போல் கருத்து விளங்குகிறது. அதற்கு பரபாகியாக திருமுக மண்டலம். திருமுக மண்டலம் சூரியனை போல இருக்குன்னா அந்த குழல்கள் கருமை நிறத்தோட இருந்து ஒண்ணுக்கொண்ணு போட்டி போட்டு அப்படி ஒரு அழக கூட்டுறதான். பரபாகம் என்றால் ஒரு நிறத்தால் மற்றொரு நிறம் கொண்ட பொருளுக்கு வரக்கூடிய சிறப்பு தான் அந்த அழகை கூட்டுதறது இல்லையா, அதற்கு தான் பரபாக சோபை. இப்போ நன்னா பரபாக சோபை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை கொண்டு நாம அனுபவிக்கலாம். பரபாகமியா த்ரவேஸ்த மிஸ்ரா வரதாத்யத்வயி தன்னிஷாமயாமஹ கமிதா தவ வக்த்ர சித்ர பானோஹோ பரபாகம் நனு கௌந்தலி தமிஸ்ரா. பரபாகமியாத் கூடுதல் அழகை அளிக்கக்கூடிய நிலை, அதை பெருமாள்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். தன் நிஷாமயாமக துவயி தன் நிஷாமயாமக, தேவரீரிடமும் நான் இப்பொழுது கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறேன் வரதா அப்படிங்கிறார். எப்படின்னா ரவேஸ் தமிஸ்ரான்னு ஒரு எடுத்துக்காட்டு வேற சொல்றார். ரவேசானவன் சூரியன், தமிஸ்ரா என்றால் இருளின் திரள். எப்படி ஒண்ணுக்கொண்டு பரபாக சோபையாக இருந்து கொண்டிருக்கோ அதே நிலைமையானது வரதனிடமும் நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறத முதல் 2 வரிகள்ல சொல்றார். அதுவும் ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல என்ன அனுபவிக்கிறார் அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய 2 வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. கமிதா தவ வக்த்ர சித்திரபானோஹோ, பெருமாளினுடைய திருமுக மண்டலமானது. வக்த்ர சித்திரபானோஹோ அப்படின்னா சூரியனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய திருமுக மண்டலம். பெருமாளினுடைய கதிராயிரம் இரவி 1000 சூரியன்களை ஒத்த அந்த ஒரு ஒளி பெருமாளினுடைய திருமுக மண்டலத்துல. அதற்கு பரபாகம் நனு கௌந்தலி தமிஸ்ரா. பரபாகம்னா கூடுதல் அழகை கொடுக்கிறது. அந்த திருமுக மண்டலத்திற்கு கூடுதல் அழகை கொடுப்பது எது அப்படின்னா கௌந்தலி. கௌந்தலி என்றால் திருமுடி சேர்ந்த அந்த இருளின் திரள். தமிஸ்ரா என்றால் அந்த இருளின் திரள். அப்போ அந்த கருத்த நிறமுடைய அடர்த்தியான அந்த திருமுடியானது பெருமாளினுடைய அந்த திருமுக மண்டலத்திற்கு பரபாகமாக இருந்து கொண்டு கூடுதல் அழகை கொடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படி அனுபவிக்கிறேன் வரதா அப்படின்னு சொல்லி கூறத்தாழ்வான். அந்த கேசவன்கிற அந்த நாமம் அழகான குழல்கள்னு மட்டும் சொன்னா போருமா? அந்த குழல்களானது எப்படி அந்த திருமுக மண்டலத்தை அழகை தூக்கி கொடுத்து அப்படியே நம்மள லைக்க வைக்கிறதுன்னு இந்த பாசுரத்துல நாம அனுபவிக்க முடியும். அடுத்தபடியாக சுந்தர பாகுஸ்தம். சுந்தர பாகுஸ்தவத்தில் 110வது ஸ்லோகத்தை கொண்டு நாம அனுபவிக்க போறோம். சுந்தர தோளுடையான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கான். அவனே கண்ணனாக வந்தான், ராமனாக வந்தான் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் அனுபவிச்சிருக்கார். இப்படி கண்ணனுடைய அவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது, அதாவது சுந்தர தோளுடையான் கண்ணனாக அவதரித்த போது கண்ணபிரானுடைய அந்த சௌலபிய அந்த பரம காஷ்டையில் ஈடுபட்டு அடடா எப்பேற்பட்ட லீலைகள்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு உருகி பேசக்கூடிய ஸ்லோகமாக தான் இது இருக்கு. தேவரீர் அழகரே அப்படின்னு சொல்லி சுந்தர தோளுடையான கூப்பிட்டு, நீ எவ்வளோ லீலைகள்லாம் பண்ணியிருக்க, அதை நவநீத சௌரியம்னு ஒன்று பண்ணியிருக்க பாரு அந்த லீலை. அந்த லீலையை சொல்லிண்டே போகலாம். அந்த லீலையில ஆயர்குல பெண்களை நீ படுத்தின பாடும் தெரியும். உன்னுடைய அந்த குழல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கருத்த நிறமுடைய அந்த திருக்குழற்கற்றைகள் இருக்கு இல்லையா, அது எப்படி பாடாப்படுத்தித்து அந்த ஆயர்குல பெண்களை அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றார். அவ ஆத்துக்கு போய் நீ அவளுடைய மனசை கொள்ளை கொண்டாயா இல்லாட்டி வெண்ணையை கொள்ளை கொண்டாயா? எது உன்னுடைய இதுவா இருந்தது? நீ என்னத்தை எடுக்கணுங்கிறதுக்காக நீ அங்க போன நீ ஆயர்குல பெண்களின் வீட்டிற்கு அப்படிங்கறதான் இந்த இடத்துல 110வது ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார்.
சுந்தரோருபுஜ நந்தநந்தனஸ்த்வம் பவன் பிரமர விப்ரமாலகः மந்திரேஷு நவநீத தல்லஜம் வல்லவீதியமுத வ்யசுச்சுரஹ. சுந்தரோரு புஜ, அதாவது சுந்தர தோளுடையானே, சுந்தரனே, அழகனே, நந்தநந்தனஸ், நீ நந்தன் மதலையாகி பிறந்த பொழுது, அந்த அவதாரம் எடுத்த பொழுது, துவம் பவன் பிரமர விப்ரமாலகः, எப்பேற்பட்ட திருமேனி அது, அதுவும் பிரமர விப்ரமாலகः என்றால் வண்டுகளை ஒத்த அழகிய திருக்குழற் கற்றைகளை கொண்டவனாக விளங்கினாய் நீ. அந்த அதி ஆச்சரியமான திருக்குழற் கற்றைகளை கொண்டு நீ எதை கொள்ளை கொண்டாய்? வியசூச்சுரக என்றால் களவு கொள்வது. நீ களவு கொண்டுண்டேதான் இருந்த உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்துல. எதை களவு கொண்டாய் அப்படின்னா, மந்திரேஷு நவநீத தல்லஜம், ஆயர்மனைகள்ல இருக்கக்கூடிய நறு வெண்ணையா, நவநீத தல்லஜம் என்றால் வெண்ணெய், நறு வெண்ணையா, இல்லாட்டி வல்லவீதியம் ஊத்த, வல்லவீதியம் ஊத்த அப்படின்னா ஆயர் சிறுமிகளுடைய மனசையா, எதை கொள்ளை கொண்டாய் நீ? அப்பேற்பட்ட அந்த திருக்குழற் கற்றைகளானது அங்க இருக்கக்கூடிய ஆயர் பெண்களினுடைய மனசை கொள்ளை கொண்டது. எப்பேற்பட்ட குழல்களை கொண்டு நீ என்னென்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இங்க கேசவனியும் அனுபவிக்கிறார். அந்த ஆயர்குல பெண்கள் அவனுக்காகவே தயிர் கடைந்து காத்து கொண்டிருந்தார்கள், அவனிடம் தன்னுடைய மனசை கொடுப்பதற்காக அப்படிங்கிறதையும் நாம வேறொரு கண்ணோட்டத்திலையும் இதை அனுபவிக்க முடியும். ஆக நாம இன்னைக்கு 7வது திருப்பாவை பாசுரத்துல கேசவன்கிற நாமத்தை பிரத்யேகமாக எடுத்துக்கொண்டு 2 ஸ்தவங்களை கொண்டு நாம அனுபவிச்சோம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 8வது பாசுரத்தை கொண்டு பஞ்சஸ்தவத்தையும் அனுபவிப்போம். அஸ்மத் குருபியோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.